இலங்கை தீவின் வரலாறு முழுவதும் அதன் ஆக்கிரமிப்பும் ஆட்சி முறையில் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட இன அழிப்பின் அல்லது இனப்படுகொலையில் ஒரு பூர்வாங்கமான வடிவம்தான் உண்மையில் இலங்கையினுடைய ஆட்சி முறை. இதில் நாங்கள் பங்கெடுப்பாளர்கள் இல்லை, எங்களுக்கும் இதுக்கும் தெரியாதென்று தென்னிலங்கையில் இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளோ அல்லது பொதுமக்களோ சிங்கள பெரும்பான்மையான மக்களோ கூறிவிட்டு செல்ல முடியாது. எல்லோருக்குமே அதில் பங்கு உண்டு என்பது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு நன்கு புரிந்தோம். அவர் நீண்ட அனுபவங்களோடும் வரலாற்றோடும் ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலையின் பெயரால் சிங்கள புத்திஜீவிகளே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 1953 படுகொலை பற்றி தாசி வித்தாச்சி குறிப்பிடுகின்ற சம்பவங்களில் மிக கொடுமையானது ஒன்று. 8 மாத கர்ப்பிணியை தங்களுடைய கால்களால் விரித்து அந்த குழந்தையை வெளியே எடுத்து கொண்டார்கள் என்று தாசி வித்தாச்சி அவர்கள் தன்னுடைய நூலொன்றில் ஒரு சிங்கள பேராசிரியர், சிங்கள கலாநிதி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் நூலகர் பியதாச என்பவர் 1983 இனக்கலவரம் பற்றி ஒரு நீண்ட நூலொன்றை தந்திருக்கின்றார். இதில் நான் குறிப்பிட வருவது என்னவென்றால், ஈழத்தமிழருடைய படைப்புகள், ஈழத்தமிழருடைய எழுத்துக்கள், ஈழத்தமிழருடைய வாழ்வியல் முறைகள் இந்த இனப்படுகொலையின் சாட்சியங்கள் என்பதை விட சிங்கள புத்திஜீவிகளுடைய சாட்சியங்கள் அதிகம். அந்த புத்திஜீவிகளினுடைய எண்ணங்களோடு பார்க்கின்ற போது தென்னிலங்கையில் உள்ள அனைவரும் இது குறித்துடையவர்கள், பொறுப்பாளிகள், கடமைப்பட்டவர்கள். இதில் டிவிடி செல்வா விதிவிலக்கானவர் கிடையாது, அன்ரோ குமாரசாநாயக்கா விதிவிலக்கானவர் கிடையாது. எல்லோரும் பங்குதாரர்கள் என்பது ஈழத்தமிழர்களுக்கு நன்கு தெரியும். இதை நான் குறிப்பிட்டு கூட தேவையில்லை, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த விடயம் ஆழமாக தெரிந்த ஒன்று. இதிலிருந்து மீள்வது என்பதுதான் நான் நினைக்கிறேன் எங்களுக்குள்ள அதீதமான சவால் மிக்க ஒரு அம்சம். அந்த மீள்வதன் கடந்த 1 வருடங்கள் ஜேவிபியினுடைய ஆட்சி அல்லது என்பிபியினுடைய ஆட்சி, அது என்பிபியினுடைய ஆட்சி கிடையாது, அது ஜேவிபியினுடைய ஆட்சி தான். ஜேவிபியினுடைய அரசியல் இருப்பினுடைய அடிப்படை அங்கர்நேசன் அவர்கள் குறிப்பிட்டது போல் அதனுடைய சித்தாந்தம், அதனுடைய 5வது பிரகடனம் ஈழத்தமிழர்களை முற்றாக அழிப்பதனூடாக இலங்கை தீவில் ஈழத்தமிழருடைய இன பிரச்சனைக்கு தீர்வு காணுதல் என்பது அந்த கட்சியினுடைய ஆரம்ப கால எண்ணமும் சிந்தனை. அந்த எண்ணமும் சிந்தனைக்குள்ளால் கட்டியெழுப்பப்பட்டது தான் ஜேவிபியினுடைய வடிவம் என்று நான் கற்றிருக்கிறேன். நான் கற்றதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆகவே இங்கே இந்த 1 வருட கால பகுதி என்பது ஈழத்தமிழர்களுக்கு அந்த 1 வருட கால பகுதியில் முதல் 3 மாதங்களே நான் நினைக்கிறேன் அதுக்குரிய உண்மைத்தன்மைகளை கண்டறிந்தார். இளம் தரப்புகள், இளையவர்கள் அதனுடைய இருப்பை அதிகம் புலமை சார்ந்த தளத்திலோ அல்லது அதற்குரிய அடிப்படைகளுக்குள்ளாலேயோ அவர்கள் கண்டுகொள்ள தவறுகின்ற ஒரு சூழல் இப்போது இருக்கிறது என்பது வேதனையான ஒரு விடயம், துயரமான ஒரு விடயம். ஆனால் அதில் மாறுதல் செய்யக்கூடிய அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் என்பது ஈழத்தமிழர்கள் குறித்துடையது, ஊடகங்கள் குறித்துடையது, இந்த எழுதுகின்ற அல்லது இந்த பத்திய எழுத்தாளர்கள் அல்லது ஆய்வாளர்கள் என்று கருதப்படுபவர்களுக்கு குறித்துடையது, அரசியல்வாதிகளுக்கு குறித்துடையது. அதில் வேகமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு. அதுக்கான அடிப்படை காரணம் அவருடைய சித்தாந்தத்தினுடைய பலவீனம். அது உலக அளவில் அந்த சித்தாந்தத்தினுடைய பலவீன தளம் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தவிர்க்க முடியாமல் எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. குறிப்பாக ஜேவிபி நண்பர்கள் சில வேளைகளில் சொல்லிக்கொள்வார்கள், நிறைய நண்பர்கள் என்னோடு உரையாடுகிற போது சொல்லிக்கொள்வார்கள், இடதுசாரிகள், சோசியலிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் என்றெல்லாம் நிறைய. நான் நினைக்கிறேன் எனக்கு 1 வருடங்களுக்கு முன்னர் இந்த சீன தூதுவரை ஒரு தடவை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. சீன தூதுவரோடு அதிகமான முரண்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது.
தவிர்க்க முடியாமல் நீங்கள் சோசலிஸ்டுகள் இல்லை என்ற அல்லது மாவோயிஸ்டுகளினுடைய பாரம்பரியத்தில் நீங்கள் வந்தவர்கள் இல்லை என்பதை நான் அவருக்கு குறிப்பிட்ட போது அவர் நேரடியாக எனக்கு சொல்லாமல் என்னுடைய பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு தெரிவித்தாரா, சீனா எப்போது சோசலிசத்தை கைவிட்டு விட்டது, சீனா எப்போவோ மார்க்சிய மரபிலிருந்து வெளியே வந்து விட்டது, உலகம் எப்போவோ மார்க்சிய மரபிலிருந்து வெளியே வந்து விட்டது. இன்றைய உலகம் என்பது நவதாராள வடிவத்தினுடைய அடிப்படை தான் இன்றைய உலகத்தினுடைய இருப்பு. இதில் ஏவிபி கூறுவது போல் அல்லது என்பிபி கூறுவது போல் சமத்துவம் பற்றியும் சகோதரத்துவம் பற்றியும் 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் நினைவு நாளில் அவர்கள் உச்சரிக்க பார்க்கிறார். மிக கொடுமையான துயரமான பலிகளை சுமந்த இந்த மக்கள் மத்தியில் கேளிக்கைகளாக அந்த விடயத்தை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் முயன்றார்கள். நான் நினைக்கிறேன், நான் தொடர்பில் ஒரு நீண்ட கட்டுரை ஒன்றையும் நான் அந்த காலப்பகுதியில் குறிப்பிட்டிருந்தேன். ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அவர்களுடைய சித்தாந்தம் என்பது உலகத்தளத்திலும் போலியான, உலகத்தளத்திலும் பலவீனமானது. அது அற்றுப்போன, வேண்டுமென்றால் சிந்தனைக்கும் கருத்தியலுக்கும் உரையாடல்களுக்கும் அது ஒரு வல்லமை பொருந்தியதாக இருக்கும். ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரையில் இனம், இனவாதம், இன மோதல், இனப்படுகொலை, இதுவே இலங்கையின் அரசு. இந்த அரசியலுடைய களத்தில் தான் இவர்களுடைய இருப்பு கட்டியெழுப்பப்பட்டது. வெங்கடேசன் குறிப்பிட்டது போல் அந்த கட்டியெழுப்பப்பட்ட முறை என்பது மிக நாகரிகமானது. அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற வடிவம் என்பதும் நாகரிகமானது. உங்களை இலகுவில் நீங்கள் புரிந்து கொள்வதற்கோ அல்லது நீங்கள் இலகுவில் அதிலிருந்து வெளியே வருவதற்கோ கடினமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது அவ்வளவு சுவாரஸ்யமானதாகவும் அது ஒரு கவர்ச்சிகரமானதாகவும் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய உண்மை. அந்த உண்மைக்குள்ளால் தான் வடகிழக்கு மக்களுடைய அல்லது தமிழ் மக்களுடைய இருப்பு என்பது தங்களுடைய அங்கீகாரம் மீதான உருவத்தை அல்லது எண்ணத்தை, அது சார்ந்திருக்கக்கூடிய கோட்பாட்டு நெறிமுறைகளை அது அதிகம் வளைந்து தேட அது முயற்சிக்கிறது. நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய இருப்பு என்பதை ஒரு இடதுசாரிகள், ஒரு சோசலிஸ்டுகள், தாங்கள் ஒரு சோசலிஸ்டுகள் என்று அடையாளப்படுத்துகின்ற உலக வரலாற்றில் இருக்கின்ற எல்லோருமே பிற தேசியங்களை அங்கீகரித்தல் என்பதே அவர்களுடைய முதல் பணி. பிற தேசியங்களினுடைய அங்கீகாரம் என்பதுதான் ஒரு தேசிய இனத்தின் இருப்பை உத்தரவாதப்படுத்துகின்ற அம்சம். அதனை ஏற்றுக்கொள்ள வைத்தல் அல்லது அங்கீகரிக்க வைத்தல் தான் ஒரு இடதுசாரியினுடைய பிரதானமான கொள்கையாக இருக்கின்றது. உலக வரலாறு முழுவதும் அதுவே பேசப்பட்டது, அதுவே முதன்மைப்படுத்தப்பட்டது. லெனின் குறிப்பிட்டார், தேசிய இனங்கள் விரும்புகிற போது பிரிந்து செல்ல முடியும், அதனால் சோவியத் ரைசியா சோவியத் யூனியன் ஆனது. இதுதான் இந்த உலகத்தினுடைய மார்க்சிசத்தினுடைய அல்லது கம்யூனிசத்தினுடைய வரலாற்றினுடைய வழி வரைபடம். அதுதான் அதனுடைய அடிப்படையில் இருந்துதான் ஈழத்தமிழர்களும் இந்த ஏவிபியிடம் அல்லது தேசிய மக்கள் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களுடைய இருப்பு என்பது தேசிய அடிப்படையில் தேசிய தனித்துவத்தோடு ஈழத்தமிழர்கள் இருப்பதை விட அந்த தேசிய தனித்துவம் இல்லாதவர்களாக அவர்களை அடையாளப்படுத்துவதில் ஜேவிபியினுடைய ஆட்சியும் இந்த ஓராண்டு கால பகுதியும் தெளிவாகவே அம்பலப்படுத்தி இருக்கின்றது. என ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும். ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றில் இங்கே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்ற செம்மணி விடயம் விவகாரம் அமைச்சர்களால், பாராளுமன்ற உறுப்பினர்களால், குறிப்பாக வெளிவிவகார அமைச்சினால், நீதி அமைச்சினால் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது என்பதை மட்டும் இந்த ஊடகங்களுக்கு ஊடாக நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதனுடைய இருப்பும் அதனுடைய வடிவமும் அதனுடைய தன்மையும் எவ்வளவுக்கு போலித்தரமானதாக ஆக்கப்படுகிறது என்பதுதான் ஒரு மிக துயரமான ஒரு விடயம். ஒரு இனத்தினுடைய அழிவை முன்கூட்டியே இருந்த ஆட்சியாளர்களுடைய அடிப்படையில், சந்திரிகா குமாரதுங்கவாக இருக்கலாம், ஜிஆர் ஜெயவர்தனவாக இருக்கலாம், எந்த தரப்பும் முதன்மைப்படுத்தி இருந்தாலும் இந்த அரசாங்கம் அதனை நோக்கி அல்லது அதனுடைய அடிப்படை நியாயத்தன்மையை நோக்கி உலக வரலாறுகளில் நான் நினைக்கிறேன் இவ்வாறான ஒரு வடிவத்தை கண்டுகொள்ளவே முடியாது. முன்னே அரசாங்கம் பெறுற தவறுகளை, பிழைகளை, ஊழலை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள், அதற்காக தண்டனை வழங்குகிறீர்கள், அதுக்கான நகர்வுகள் எல்லாவற்றையும் தென்னிலங்கையில் மேற்கொள்ளுகிறீர்கள் உங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக. ஆனால்
ஈழத்தமிழர்களுடைய கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து வலிகளுக்கும் துயரங்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் எந்த அடிப்படையிலும் ஒரு நிவாரணம் அளிப்பதற்கு தயாராக இல்லை. வேண்டுமென்றால் ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு செம்மணியை தோண்டுவதற்கு அகழ்வதற்கு உங்களுக்கு நிதி தருகிறோம். இது மட்டும்தான் அந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நியாயமான அல்லது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, அது அரசாங்கத்தினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய பணி என்றே கூற முடியும். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்போடு சேர்ந்து இது மட்டுமல்ல, அவர்கள் தேர்தல் காலங்களில் உச்சரித்த வார்த்தைகள், தேர்தல் காலங்களில் அவர்கள் முதன்மைப்படுத்திய அம்சங்கள், அரசியல் கைதிகள், காணாமல் போனவர்கள், வலிந்து காணாமல் போனவர்கள் என்ற ஒரு நீண்ட பட்டியல் எங்களிடம் உண்டு. அந்த பட்டியலினுடைய தீர்வுகளை நோக்கி இந்த அரசாங்கத்தை வளைத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய மக்களிடம் ஆரம்பத்தில் இருந்தது. நிச்சயமாக குறிப்பிடுவேன், இந்த அரசாங்கம் ஏனென்றால் ஒரு ஆயுத போராட்டத்தை செய்தது, ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய நீண்ட அனுபவத்தை கொண்டது, பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் யுவதிகளையும் இந்த ஆயுத போராட்டத்தில் அழித்து முடித்தது அல்லது அழிவுக்கு உள்ளாக்குவதற்கான ஒரு துயரத்தை இது எதிர்கொண்டது. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு நம்பிக்கையோடு ஈழத்தமிழருடைய அரசியல் இருப்பில் ஒரு மாற்றத்தை செய்யும் என்ற எண்ணம் எங்களிடம் அதீதமாக இருந்தது, ஈழத்தமிழரிடம் அதீதமாக இருந்தது. போர் 2009களுக்கு பின்னர் அல்லது முள்ளிவாய்க்கால் துயருக்கு பின்னர் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை மாற்றிக்கொள்வதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டார்கள், சில நகர்வுகளை முதன்மைப்படுத்தி இருந்தார்கள். அது தவிர்க்க முடியாத ஒரு துயரத்தை தந்தது. அதுக்கான அடிப்படை காரணம் இலங்கை தீவினுடைய அரசியல் என்பது இன வன்முறைகளாலும் இன படுகொலைகளாலும் இன துயரினாலும் கட்டமைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர் மீதான அடக்குமுறையினுடைய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது தான் இலங்கையினுடைய அரசியல், இலங்கையினுடைய வரலாறு முழுவதும். ஈழத்தமிழர்கள் மீது அது நிகழ்த்திய படுகொலை கூடாகவே அது தன்னுடைய அரசியல் நகர்வுகளை சாத்தியப்படுத்தியது. இந்த காணாமல் போனோர் சார்ந்தும் அதே போன்று தேசிய இனங்கள் தொடர்பில் அது கொண்டிருக்கின்ற அபிப்பிராயம் சார்ந்தும் அது வெளிப்படுத்துகின்ற எண்ணங்கள் ஒன்றுமே தேசிய இன அடிப்படையிலான இருப்பை முதன்மைப்படுத்துவதாக, ஒரு இடதுசாரி மரபுகளுக்குள் இருந்து அந்த விடயத்தை நோக்குகின்ற எண்ணமோ சிந்தனையோ அந்த தரப்பிடம் இல்லை என்பதை அது உணர்த்துகின்றது. மீனவர் பிரச்சனை ஒரு அரசியலாக்கப்படுகிறது. மன்னார் காற்றாலை தொடர்பான சர்ச்சை வெறும் அரசியலாக மட்டும் பார்க்கப்படுகிறது. அதனை அறிவியல் பூர்வமாக கட்டமைக்க வேண்டிய தேவைப்பாடு எழுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதில் சில வேளைகளில் நியாயத்தன்மை இருக்கலாம், பாதிப்பு இருக்கலாம், அல்லது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கலாம். ஆனால் அதை பின்பற்றுகின்ற அல்லது மேற்கொள்ளுகின்ற அல்லது அதன் மீது நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு அணுகுமுறை ஒன்று இந்த அரசாங்கத்திடம் அடிப்படையில் எது முதன்மையானதாகவே இல்லை. அனைத்து அம்சங்களும் ஒரு நிராகரிக்கப்பட்ட தளத்தில் கட்டமைக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்புக்கான எல்லா வகை நியமங்களும் நான் நினைக்கிறேன் பெருமளவுக்கு மூடப்படுகிறது. இந்தியாவுடனான உறவு, உலகத்துடனான உறவு, ஈழத்தமிழர் உலகத்தோடு தாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய அடிப்படை நியமங்கள் எல்லாவற்றையும் சிதைக்கின்ற ஒரு நிகழ்வையே இந்த அரசாங்கம் மேற்கொண்டு போகின்றது. இந்த அரசாங்கத்தின் மீது அதீதமான விருப்பம் பற்றும் கொண்டிருந்த ஈழத்தமிழர்கள் அல்லது ஒரு எதிர்பார்க்கையோடு இருந்த ஈழத்தமிழர்கள் இப்போது அதுக்கான விடையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அல்லது அதுக்குரிய அடிப்படையை பெற்றிருக்கிறார்கள். செம்மணி போன்று பல அகழ்வுகள் செய்யப்பட வேண்டிய துயரத்துக்குள் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார். ஆகவே நிச்சயம் இதுக்கு மாற்றுடான், இதுக்கு எதிரான, இதை எதிர்கொள்வதற்குரிய துணிச்சலும் திராணியும் கொண்ட ஒரு அரசியல் இருப்பு எங்களுக்கு தேவையான அந்த அரசியல் இருப்பை நோக்கி பயணிக்க வேண்டிய பொறுப்பாண்மை. நீங்கள் சொல்லிவிட்டு போகாதீர்கள் எல்லோரும், நீங்கள் முதன்மைப்படுத்திவிட்டு போகாதீர்கள் எல்லோரும், இது அரசியல்வாதியினுடைய பணி, இது அரசியல்வாதி குறித்துடையது. நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற எல்லோருக்கும் குறித்துடையது. இந்த எல்லோரும் இணைந்துதான் இதை எதிர்கொள்ள வேண்டிய துயரம் எங்களுக்கு உண்டு. ஏறக்குறைய நாங்கள் இப்போது ஒரு காலப்பகுதியில் தமிழரசு கட்சியிடம் ஒப்படைத்த சில விடயங்களை இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் ஒப்படைத்து விட்டிருக்க பார்க்கிறோம். அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஒப்படைத்து விட்டு இருக்க பார்க்கிறோம்.
இதுதான் எங்களுடைய மிக மோசமான துயரம், வறுமையும் என்று நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு முன்னர் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற போது ஏற்பட்ட சர்ச்சையும் இறுதியாக 2,32,000 வாக்குகளை பெறுகின்ற துயரமும் வடக்கு கிழக்கில் ஏற்பட்டது. நேற்றைய தினம் அல்லது நேற்று முந்தநாள் என்று நினைக்கிறேன், அல்லது கடந்த வாரம் என்று நினைக்கிறேன், வலம்புரி பத்திரிகையில் ஒரு ஆசிரியர் தலையங்கம் மிக நாகரிகமான முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை பற்றிய உரையாடல் அது செய்திருந்தது. இங்கே நான் சமூகத்தின் முன்னே நான் ஒரு விடயத்தை கேட்க நான் ஆசைப்படுகிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த சமூகத்துக்கான, ஈழத்தமிழருக்கான, ஈழத்தமிழருடைய இருப்போடு சேர்ந்துதான் அது பயணிக்கிறது என்பது எனக்கு இன்று வரையுமான உத்தரவாதமான நம்பிக்கை. அதில் ஒரு பங்கெடுப்பாளர் நான். ஆனால் இந்த சமூகம், இந்த அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சியினர், அரசியல் சார்ந்தவர்கள் எங்கேயாவது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மூளையோடு, பல்கலைக்கழகத்தினுடைய எண்ணத்தோடு, அதனுடைய சிந்தனையோடு அவர்கள் பயணித்திருக்கிறார்களா என்ற ஒரு பெரும் கேள்வியை கேட்டால் அது இல்லை என்றுதான் சொல்லணும். எந்த அடிப்படையில் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் முன்வைக்கின்ற வேறு பேராசிரியர்கள் சொல்ல நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, விடுங்கள், நான் அரசியல் பேராசிரியராக நின்று கேட்கிறேன். உங்கள் எந்த அரசியல் கட்சி ஒரு தீர்மானத்தை புலமை தளத்தில் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது? தன்னுடைய கட்சி, தன்னுடைய உறுப்பினர்கள், தன்னுடைய மக்கள், தான் சார்ந்திருக்கிறவர்களுடைய வாக்காளர், அவர்களுடைய வெற்றி, இதை தவிர அது வேறு எதனையும் முதன்மைப்படுத்த தயாராக இல்லை. ஒன்றை தெளிவாக கூறி செல்கிறேன், உலக வரலாறு முழுவதும் அரசியலும் புலமையும் ஒன்றாகவே வென்றிருக்கிறது. உலகத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற முழு சாம்ராஜ்யங்களினுடைய இருப்பும் அதனுடைய சிதைவும் புலமையோடு அது எப்போது புரள்வடைகிறதோ அப்போது அது சிதைந்து போகிறது. ஈழ விடுதலை போராட்டம் மிக பயங்கரமான, இன்று ஒரு குண்டூசியும் இல்லாமல், பக்கத்தில் இருப்பவருக்கு குத்துறதுக்கு கூட குண்டூசி இல்லாத பல கப்பல்கள், ஏவுகணைகள் அல்லது ஆட்லரிகள், பல்வேறுபட்ட தளங்களை, 3 படைகளையும் கொண்ட விமானப்படையை தனக்குள் கொண்டிருந்த ஒரு இனம் இன்று எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை காய்த்தல் உவர்த்தல் என்று அளவீடு செய்யுங்கள். வெறுமையான எண்ணங்களோடு அல்லது உங்களுடைய விருப்புகளோடு அவற்றை கட்டமைக்காதீர்கள். உண்மையில் நான் நினைக்கிறேன், இந்த ஒரு வருட ஆட்சியின் வலியை இந்த சமூகம் சுமப்பதற்கு பின்னால், அல்லது ஜெரால் குறிப்பிட்டது போல் இந்த செம்மணியை ஒரு அரசியல் களமாக்கி அதனூடாக ஈழத்தமிழருடைய துயரத்தின் வலிகளை அடையாளப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எங்கள் முன்னே இருந்தது. ஆனால் அவற்றை நாங்கள் எங்களுக்குள்ளே மோதிக்கும், நாங்கள் தோற்கடித்தே தீருவோம் இப்படி சொல்லுவார்கள், இப்படித்தான் குறிப்பிடுவார்கள், இப்படித்தான் உரையாற்றுவார்கள். அந்த உரையில் இருக்கிற அம்சங்களை ஊடகங்கள் முதன்மைப்படுத்தும். அந்த உரையில் இருக்கிற அம்சங்களை இந்த சமூக வலைத்தள பிரதிநிதிகள் முதன்மைப்படுத்துவார்கள். அதுக்கு பின்னால் கொஞ்சம் மக்கள் இருப்பார்கள். இங்கே உள்ள தோல்வியும் இங்கே உள்ள பலவீனமும் எதென்பதை புரியுங்கள். புலமை இல்லாத அரசியலின் வறுமைதான் இந்த இனத்தினுடைய தோல்வி, இந்த இனத்தினுடைய வறுமை. இதை சரி செய்ய எப்போது முயற்சிக்கிறீர்களோ அப்போது இதில் மாற்றம் நிகழும். இல்லாவிட்டால் தென்னிலங்கையில் இருப்பவர்களுக்கு ஜால்ரா அடிக்கின்ற ஒரு கூட்டத்தையும் அதுக்கு எதிராக போராடுகின்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டங்களையும் நீங்கள் தரிசித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதனுடைய வலி இந்த இனத்துக்கானது என்பதை நினைவுபடுத்தி விடைபெறுகிறீர்கள்.